ஹலோ கைஸ், என் பேர் உதயகுமரன். நான் லாஸ்ட்டாக 2022 பேட்ச் பாஸ்ட் அவுட் காலேஜ் படித்தேன். காலேஜில் வந்து பிஎஸ்சி பயோடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ இருந்த டிசைன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக கிராஃபிக் டிசைனிங் போகலான்னு போனேன். அண்ட் தென் யூஎக்ஸ் யூஐ போனேன். அண்ட் ஃபைனலி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் மேலே ஆல்ரெடி நல்ல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. என்ன தான் சயின்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சிஎஸ்குள்ளே போகணுன்ட்டு ரொம்பவே ஒரு ஈகர் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம பஃப் கிரியேட்டிவ் காலேஜை வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அங்கேருந்து ஸ்டாஃப் டீம் ஃபர்ஸ்ட்டே இன்டிமேட் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ப்ரௌச்சர்லாம் பார்த்துட்டு ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கேயே சைன்இன் பண்ணிட்டேன் கோர்ஸ். இப்போ முடிச்சுட்டு என்னோடய ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னை பற்றின ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோ எனக்கு நானே க்ரியேட் பண்ணதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் தென் JavaScript யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஓவரால் பார்க்கும்போது மெயினாக சொல்லணுன்னா நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் அபவுட் என்னை பற்றின ஒரு செக்ஷன் இருக்கும். அண்ட் தென் சர்வீசஸ், என்னால் என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் என்னை பற்றின ஒரு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போது என்னை பற்றின ஹீரோ செக்ஷனில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் இருக்கும். ஸோ அண்ட் தென் நான் இப்போது கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அதை பற்றி இருக்கும். அண்ட் தென் அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சர்வீசஸில் மெயினாக சொல்ல போனால் இப்போ நான் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் UX UI டிசைன். ஃபைனலி எனக்கு ஆல்ரெடி இருக்க நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கிராஃபிக் டிசைன் ஒர்க்ஸும் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்ட் என்னென்னலாம் நான் கோர்ஸில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ். நம்ம கோர்ஸ் பண்ணும்போதுட்டு ஒரு ரெப்ளிகேஷன் டிசைன் ஒன்று பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனோட ஒர்க்கு தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷனபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக லாகின் பேஜில் என்னென்னலாம் பண்ணுவோமோ சேம் திங் தான் இதுலேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் சைனப் ஆகும்போது நம்ம நேமு, இமெயில் ஐடி, அட்ரஸோ கொடுத்து சைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே என்னோடய லாகின் பேஜஸில் இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட்டை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பேன். அது ஒரு டெம்ப்ளேட் பேஸஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகேஷன். இது ஒரு பெரிய வெப்சைட். அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எல்லா செக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ டாப் நேவில் இருந்துட்டு ஃபூட்ரு வரைக்கும் எல்லா செக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை நாள் இதிலெல்லாம் வந்துட்டு HTML, CSS மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அண்ட் தென் JavaScript ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளாத்திங் பிராண்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். அந்த நேவ் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினிமைஸ் பண்ணும்போது ஸோ ஒரு ரெஸ்பான்சிவ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு கார்ட்ஸு அண்ட் தென் அதில் இருக்க இமேஜஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக ரீடைரக்ட் ஆகிக்கும். ஸோ இதுலேயும் சேம் தான். நம்ம வந்துட்டு நேவ் பார் செக்ஷன்லேருந்து ஃபோட்டோ செக்ஷன் வரைக்கும் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னை பற்றின ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ நான் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுவேன் அண்ட் தென் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எப்படி என் கூட கெட் இன் டச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபூட்டர், எப்பயும் போல் ஒரு காப்பிரைட் கண்டென்ட் போடுற மாதிரி ஒரு ஃபூட்டர் இருக்கும். ஃபைனலி என்னோடய ஃபூட்டர் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா ஸோ என்னோடய கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண கோடிங்ஸ். HTML, CSS அண்ட் சம் ஐகான்ஸும் லிங்க் பண்ணியிருப்போம் CDN லிங்க்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப்ஸும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடிங்ஸ் எல்லாம் வச்சு தான் என்னோடய அவுட்புட் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோடய பர்சனல் போர்ட்ஃபோலியோ. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கிளாஸஸில் நான் கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்ச விஷயம். ஸோ ஓவரால் எல்லா விதமான கரெக்ஷன்ஸும் ப்ராப்பராக பண்ணி ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு சஜஷன்ஸ் கிடச்சி ப்ராப்பரான ஒரு மென்டரிங் கிடச்சி ஃபைனலி என்னால் பண்ண முடிஞ்சது. இதை ஃப்யூச்சரில் ஹோஸ்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணலாம். So thank you for your valuable time. Looking for a creative career? Join Buff Creative College.